ஹலோ கைஸ், வெல்கம் டு தி இட் அண்ட் ரன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பிளேயிங் 11 அண்ட் ஸ்குவாட் லைன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம கூட அஷ்ரஃப் இருக்கான். ஹாய் அஷ்ரஃப். இன்றைக்கி நம்ம ஆர்சிபி டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து வழக்கம் போல் ஆர்சிபி வந்து ஒரு பேட்டிங் பவர் ஹவுஸாக இருக்கும். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங்கும் நல்லா எடுத்திருக்காங்கன்றது எனக்கு ஒரு நல்லா இருக்குது, நமக்கு பார்க்கவே நல்லா இருக்குது. எஸ், கண்டிப்பாக. பட் இந்த வாட்டி நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல சீசனாக இருக்கும், நல்லா போகும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள்? ஐ ஹோப் ஸோ. இல்லை இந்த வாட்டி நல்லா போகணும். பட் 12 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒரு கிரிக்கெட் ஃபேனாக நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஒரு ஆர்சிபி கப் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நல்ல ஒரு டிசர்வ் டீம் அது. ஆக்சுவலாக இந்த வருஷம் நல்லா டஃப் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி லைக் பவுலிங்கில் கூட புவி வந்திருக்காரு. ஸோ பார்ப்போம். கம்மிங் டு த ஷோ ஆண்டனி. ஆக்சுவலி நம்ம வந்து கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட பிளேயிங் 11 கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஷோர் அஷ்ரஃப். ஆக்சுவலாக இப்போ என்னன்னா, இந்த பிளேயிங் 11 எடுக்கிறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியல. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஓப்பனிங் வந்து விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட். விராட் கோலி ஒரு லெஜெண்டரி ஓப்பனர்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு 15 ஓவர்ஸ் வரைக்கும் அவர் நின்ட்டார்னா கண்டிப்பாக ஒரு கேம் கொண்டு போயிடுவார். ஃபில் சால்ட்டு ஆஸ் வி நோ, லாஸ்ட் இயர் அவர் என்ன பண்ணார், கேகேஆருக்கு ஒரு சுனில் நரேன் கூட என்ன பண்ணார்னு தெரியும். ஒரு அக்ரெசிவ் ஓப்பனர், சின்ன சாவியில் கண்டிப்பாக ஒரு அடிப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் அண்டு கேப்டன். ஒரு டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லலாம். நம்பர் 4 வந்து ஆக்சுவலாக நான் ஜேக்கப் பெத்தல் விளாடுவேன். ஏன்னா இது ஒரு ரைட் ஹேண்டர் பேட்டிங் டாமினன்ஸ் உள்ள டீமாக இருக்குது. ஸோ ஐ வில் பிளே ஒன் லெஃப்ட் ஹேண்டர் இன் த மிடில். ஓகே, ஸோ ஈ இஸ் மை செகண்ட் ஓவர்சீஸ் பிளேயர் அலாங் வித் ஃபில் சால்ட். ஸோ நம்பர் 5 வந்து ஜிதேஷ். அவர் தான் இந்த டீமில் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக விளையாடுவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஒரு டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் இயர் பஞ்சாப்க்கும் ஒரு சில மேட்ச் ஃபினிஷிங் நல்லா பண்ணி கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன். ஆக்சுவலாக அவர் நான் பிளேயிங் 11 விளையாடுவேன் ஓவர் டிம் டேவிட். ஏன்னா ஆக்சுவலாக அவர் கரண்ட் ஃபார்ம் அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஒரு பிக் மேட்ச் பிளேயர், ஒரு நேம் சேக்காண்டி தான் நான் அவரை ஆட் பண்ணியிருக்கேன் ஓவர் டிம் டேவிட் சொல்லலாம். இவர் ஒரு 2-3 ஓவர் நம்ம ஸ்பின் அப்படியே தள்ளிடலாம். ஃபினிஷிங்லேயும் சொல்ல போனால் ஒரு நல்ல ஃபினிஷர் தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா. ஒரு எக்கனாமிக்கல் பவுலர். விக்கெட்டே எடுக்கலனாலும் ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு முடிச்சிருவார் அவர் ஸ்பெல்ல. ஒரு 4 ஓவர்ஸ் நம்பி அவர் கொடுக்கலாம். அவர் டீசன்ட். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியாவை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அவரை வந்து பேட்டிங் கான்ட்ரிபியூட் நல்லா பண்ணுவார், பவுலிங்கும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஓகே, ஸோ அவங்க வந்து அதே ரோலை பண்ணுறவர் தான் ஸ்வப்னல் சிங்கும் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க ரீட்டைன் வேறு பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. ஸோ எனக்கு தோணலை குணால் பாண்டியாவுக்கு தான் போவாங்கன்னு தோணுது. பட் ஸ்வப்னல் சிங் ரிட்டர்ன் பண்ணதுக்காகவாது மேபி ஒரு சான்ஸ், மேபி இம்பாக்டாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஒரு சின்ன சாமியில் ஒரு 2 லெஃப்டிஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க விளையாட வைக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரீட்டைன் பண்ணதுக்காக ஒரு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா நம்ம குணால் பாண்டியாவுக்கு தான் கொடுக்கணும். ஆக்சுவலி ஆன் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா இஸ் ஃபார் பெட்டர் தென் ஸ்வப்னில். ஸோ நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் என்ன இஷ்யூனா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, மேபி அதனால போவாங்களோன்னு தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அது அப்படி போனால் அது பிளெண்டர்னு சொல்லி முடிச்சிட்டோம். ஆமாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாஷ் தயால் வெர்சஸ் ரஷிக் சலாம். அதே பாயிண்ட் தான் நீங்கள் சொன்ன குணால் பாண்டியா வெர்சஸ் ஸ்வப்னில் சிங் மாதிரி தான். ரீட்டைன் பண்ணதுக்காண்டி யாஷ் தயால் விளையாட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரஷிக் ஆல்சோ நாட் அ பேட் ஐடியா. இல்லை யாஷ் தயால் விளையாட வச்சு தான் ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ன்றது ஒரு டீமுக்கு கண்டிப்பாக வேணும். கரெக்ட் தான். ஐ திங்க் தே வில் கோ வித் யாஷ் தயால், ஒரு லெஃப்ட் ஆர்ம் குயிக் பவுலர். பட் இனிஷியல் மேட்சஸ்க்கு வந்து யாஷ் தயால் போவாங்க. நல்லா அடி வாங்கினார் யாஷ் தயால், நல்லா அடி வாங்கினாருன்னா மேபி ரஷிக் சலாம் போக வாய்ப்பு இருக்குது. திங்க் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷிக் வந்து நல்ல ஒரு இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. டெல்லிக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு தோணுது. ஒரு நல்ல யங்ஸ்டர் தான். பட் ஐ திங்க் தே வில் கோ வித் யாஷ் தயால் பிகாஸ் லாஸ்ட் இயரே ஃபியூ மேட்சஸ் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஐ திங்க் அதனால் அவங்கள வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு 4-6 or 7 மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்க. அப்படி பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா ரஷிக் சலாமுக்கு தே வில் மூவ் ஆன். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு வந்து சுவேஷ் சர்மா. இவரை விட்டா வேறு லெக் ஸ்பின்னர் ஸ்குவாடில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. டீசெண்ட் லெக் ஸ்பின்னர் தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட் இயரும் கேகேஆருக்கு ஒரு ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா சுவேஷ் சர்மா ஆடி தான் ஆகணும், பிளேயிங் லெவலில் ஆடியே ஆகணும். ஆமாம், ஏன்னா வந்து டீம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சஹால் போனதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் லெகி இல்லாதனால ஒழுங்காக ஒரு டீமோட கோஆர்டினேஷனே இல்லை. ஐ மீன் ஒரு பேலன்ஸே இல்லை. ஸோ இப்போ ஐ திங்க் சுவேஷ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 4 overs ஒரு 35-36 ரன்னு கொடுத்தாலே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் சின்னசாமியில் சாமியில். அதுவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் சஹால் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இட் லுக் ஈஸிங்க. அவர் பார்த்தீங்கன்னா 4 overs 30 runs தான் கொடுப்பாரு. அவர் இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. பார்ப்போம், ப்ராபப்ளி பெஸ்ட்டை கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது. ஐ ஹோப் ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் 10 பார்த்தீங்கன்னா வித்தவுட் அ டவுட் புவி தான். ஏன்னா அவரோட ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸு வேறு யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ புவியை நம்ம வந்து ஆஃப் த கேம்ங்க. அவரெல்லாம் அவுட் ஆஃப் த கேம் எடுக்கவே முடியாது. அதான் அவரோட கான்ட்ரிபியூஷன் டு சன்ரைசர்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் ஒரு சிங்கிள் ஹேண்டடாக ஒரு பவுலிங் அட்டாக்கை கேரி ஃபார்வர்ட் பண்ணார். ஸோ இந்த பவுலிங் அட்டாக்கையும் இவர் தான் லீட் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். பட் சின்னசாமியில் அவர் அடி வாங்க சான்சஸ் இருந்தாலுமே பட் அந்த அளவுக்கு அடி வாங்க மாட்டார்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் அடி வாங்கினாலும் பவர் பிளேயில் ஒரு 1 or 2 குயிக் விக்கெட்ஸ் எடுத்தாலே அங்கேயே கேம் ஓவர் என்னை பொறுத்த வரைக்கும் சின்னசாமியில். ஸோ ஐ திங்க் ஒரு 2 overs பவர் பிளேயில் போடுவார் அண்ட் 2 overs இன் டெத் அலாங் வித் ஜாஷ் ஹசில்வுட். நம்பர் 11 அவர் தான். ஜாஷ் ஹசில்வுட்டும் ஒரு 2 overs பவர் பிளேயில் போடுவார் அலாங் வித் புவி. ஸோ இதுதான் என்னோட ப்ராபபிள் பிளேயிங் 11. என்னோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா புவி, ஹேசல்வுட், யாஷ் தயால், சிவா சர்மா, குணால் பாண்டியா அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ என்னோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட், ஜாக்கப் பெத்தல், லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட். ஓகே, பட் நீங்கள் இம்பேக்ட் பிளேயராக யாரை எடுப்பீங்க? ஆக்சுவலி ஐ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன் அதர் தேன் படிக்கல் தான் எனக்கு. ஏன்னா அவரை விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லை. படிக்கல் வந்து நீங்கள் ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணால் சேசிங்க்கு படிக்கல் எடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பவுலிங் செகண்ட் பவுலிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பவுலர் தானே தேவைப்படுவார். உங்களோட பிளேயிங் 11 பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ என்னோடய பிளேயிங் லெவலில் வந்து வித்தவுட் எனி டவுட் நம்ம வந்து விராட் சால்ட்டை இறக்கியே ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா விராட் கோலி லெஜண்ட் ஆஃப் த கேமுங்க. அவர் கிங் ஆஃப் ஐபிஎல். ஸோ அவர் தான் லீடிங் ரன் ஸ்கோரர். அவர் கண்டிப்பாக ஆடுவார். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி இவங்க படிக்கல் ஆட வைப்பாங்களான்னு தோணுது. மேபி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அந்த வரதுக்காக மேபி படிக்கல் நம்பர் 3 ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஜாக்கப் பெத்தலுக்கு போவாங்கன்னு சொன்னீங்க. நான் ஜாக்கப் பெத்தல் வந்து ஒரு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் படிக்கல் பார்த்தீங்கன்னா அவரோட ஹோம் கிரவுண்ட் வந்து பெங்களூர். ஐ திங்க் நான் பெங்களூரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சின்னசாமி ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா படிக்கல் தான் வந்து ஹோம் கிரவுண்டுனால மேபி அவங்க படிக்கலுக்கு போவாங்களோ, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து ஒரு பிளேயிங் லெவனில் எடுப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சின்னதாக தோணுது. பட் விராட் சால்ட் அப்சர்ஸ்லி ஓப்பனிங் தான் ஆடணும். பார்த்தீங்கன்னா நம்பர் 3 படிக்கல் ஆடுவாங்கன்னு தோணுது. படிட்டர் ஆடுவார், நம்பர் 4 ஆடுவார். அவர் ஆக்சுவலாக கேப்டன் அவர் தான். கண்டிப்பாக லியாம் லிவிங்ஸ்டனுக்கு போவாங்கங்க. லியாம் லிவிங்ஸ்டனுக்கு போய் தாங்க ஆகணும். நம்பர் 5க்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். லியாம் லிவிங்ஸ்டன் போவாங்க. பட் என்னன்னா லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் ஓவர்ஸில் ஒரு 8 to 15 ஓவர்ஸில் ஒரு 2 overs தள்ளிடலாம் அவர்கிட்ட. தாராளமாக 2 ஓவருக்கு ஒரு 15 ரன் கிட்ட தான் கொடுப்பாரு. அவர் நல்லா ஒரு டீசென்ட் பவுலருங்க அவர். ஆக்சுவலாக ஐ திங்க் சின்னசாமியில் ஒரு ஜென்யூன் பவுலர்ஸே அடி வாங்கும் போது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அடி வாங்க மாட்டாருன்னு கிடையாது. பட் அட்லீஸ்ட் ஒரு அடி வாங்கினா கூட அவர் பேட்டிங்கில் மேக்கப் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான் அவர். ஆக்சுவலாக வந்து ஜித்தேஷ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்ற போது ஜித்தேஷ் சர்மா, பில் சால்ட் 2 பேர் இருக்காங்க. பட் சால்ட் கீப்பிங் பண்ணுவாரான்னு தெரில. ஜித்தேஷ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருப்பார். ஜித்தேஷ் தான் போவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பஞ்சாப்க்கும் சூப்பராக ஆடிருக்காங்க. பஞ்சாப்க்கு செம்மையாக ஆடிருக்காரு. ஒரு குயிக் ஃபயர் 30 ஆடிடுவார். வருவார் டக்குன்னு ஒரு 30 ரன் ஒரு 15 ரன் ஆடிட்டு போய்கிட்டே இருப்பார். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அவர் நல்ல பிக். ஆக்சுவலாக அவர் எடுத்தது சூப்பர் பிக்கு. பட்டு அந்த ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா நான் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தாங்க ஃபினிஷிங்கில் எடுப்பேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் இருக்காங்க அண்ட் ரொமாரியஸ் ஷெப்பர்ட். பட் பெத்தல் ஒரு ஆப்ஷன் இருக்காங்க, வச்சு கன்சிடர் பண்ணியிருக்கேன். பட் பெத்தல் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. மேபி சின்னசாமியில் எஃபெக்டிவாக இருக்கலாம். பட் அவங்களோட டீம் மேனேஜ்மெண்ட்டாக யோசிக்கிறாங்க, நமக்கு சொல்ல முடியாது. பட் என்னோடய சஜஷன் படி பார்த்தீங்கன்னா
டிம் டேவிட் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நான் டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஐபிஎல்லில் ஒரு 2-3 மேட்ச் நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. பட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்டு ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயருங்க, நல்ல பவர் ஹிட்டர். அவர்கிட்டயும் ஒரு 2-3 ஓவர் தள்ளலாம். லிவிங்ஸ்டன் தள்ள மாதிரி 2 ஓவர் தள்ளிடலாம். ரொமாரியோ ஷெப்பர்ட்டை நம்ம கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்க முடியாதுல்ல. இல்லை மேபி மிஸ் கிரிக்கெட்டர் இல்லை, அப்படி கிடையாது. அவர் நல்லா டீசென்ட் கிரிக்கெட்டர் தான். லாஸ்ட் இயர் மும்பை கூட நல்லா பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் ஒரு மேட்சாக இருந்தாலும் நல்லா அவர் விளையாண்டதே 2-3 மேட்ச் தாங்க விளையாண்டாரு. ஸோ நல்லா பண்ணியிருந்தாரு. பட் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக டிம் டேவிட் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக டிம் டேவிட் தான் போவாங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குர்னல் பாண்டியா தாங்க போவாங்க. சொப்னல் சிங் என்ன தான் ஆர்டிஎம் பண்ணியிருந்தாலுமே குர்னல் பாண்டியா தான் ஃபஸ்ட்டு போவாங்க. ஏன்னா குர்னல் பாண்டியா எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 4 ஓவர் தள்ளிடலாங்க. 4 ஓவர் டக்கு வந்து போட்டுக்கிட்டே இருப்பாருங்க. ஜடேஜா மாதிரிங்க அவர் 4 ஓவர் போட்டுக்கிட்டே இருப்பார். வந்தால் விக்கெட்டு, போனால் ரன்னு. அதுதான் அவரை பொறுத்தவரையும். ஒரு 4 ஓவர் வருவார் போவார், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு பவுலர் தான் அவர். நம்பர் 8 பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் தாங்க. அவர் வந்து நீங்கள் உங்கள் பிளேயிங்கில் வந்து ஆக்சுவலாக பவுலிங் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற மாதிரி தான். நீங்கள் உங்களோட பிளேயிங்கில் வந்து எனக்கு பவுலர்ஸ் சேம் தான் எடுத்திருக்கேன். பட் எனக்கு என்னென்னா ஹேசல்வுட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு. இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு. ஸோ நுவான் துஷாரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கன் பவுலர். ஆக்சுவலாக அமேசிங் பவுலிங் ஆக்ஷன் இருக்க ஒரு பவுலர் அவர். டெத்தில் செம்ம எஃபெக்டிவாக இருக்கார். ஒரு பவர் பிளேயில் அந்தளவு எஃபெக்டிவாக இருந்ததில்லை, பட் டெத்தில் சூப்பர் எஃபெக்டிவாக இருப்பார். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வெறும் பவர் பிளேயில் எஃபெக்டிவாக இருப்பார். மிடில் ஓவர்ஸ் 1 ஓவர் தள்ளலாம், டெத்தில் 1 ஓவர் தான் போட முடியும். ஸோ இந்த வேலையை தான் அடுத்து பார்த்தீங்கன்னா யாஷ் தயால் இருக்கார். யாஷ் தயால் பவர் பிளேயில் சூப்பராக போடுவார், டெத்தில் அடி வாங்குவார். டெத்தில் அடிப்பாங்க, யாஷ் தயால் அடிப்பாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா 3 பேர் பவர் பிளே பவுலரோட போவாங்களான்னு ஒரு டவுட்டு தான். ஓகே, பட் எனிவே வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஹேசல்வுட வந்து ஆட வச்சு தான் ஆகணும். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். ஓகே, நான் வந்து கண்டிப்பாக இம்பேக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுயாஷ் சர்மாவை வந்து லெக்கி, பிகாஸ் ஆர்சிபி செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்து பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சுயாஷ் சர்மாவை எடுப்பாங்க. பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக படிக்கல் எடுப்பாங்க இம்பேக்ட். ஸோ இதுதான் என்னோடய பிளேயிங் 11. இப்போது வந்து எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆகுதுன்னா, இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் டெத், புவி ஓகே டெத் பவுலிங் நல்லா போடுவார். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாஷ் தயாலாக இருக்கட்டும், ஒரு ஹேசல்வுடாக இருக்கட்டும், ஒரு டெத்தில் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருந்தது இல்லைன்னு எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. பட் இன்னொன்று என்ன தோணுதுன்னா, எனக்கு இவங்க வந்து இந்த பிளேயிங் 11ஓட போனாங்கன்னா அந்த மிடில் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. என்னன்னா இப்போ குயிக் 3 விக்கெட்ஸ் போணுச்சுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா குயிக் 3 விக்கெட்ஸ் ஒரு வித்தின் 6 ஓவர்ஸில் போணுச்சுன்னா நின்று ஆடுற மாதிரி பேட்ஸ்மேன் யாருமே இல்லைங்க. ஜிதேஷ் சர்மாலாம் வந்து வந்தார்னா அடிச்சார்னான்னு இருப்பார். லிவிங்ஸ்டன் பற்றி நமக்கு தெரியும், வந்தால் பட்டா அடிப்பார், இல்லைனா அவுட் ஆகிட்டு போயிடுவார். குர்னல் பாண்டியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நின்று ஆடுவாருங்க. ஆனால் அவரும் அந்தளவுக்கு ஒரு பிக் இன்னிங்ஸ் ஆடுவாரான்ற மாதிரி இந்த அந்த புதுசில் மும்பை இந்தியன்ஸ்க்கு பண்ணார். அவர் ஒரு ஃப்ளோட்டர் தான் தவிர ஒரு லாங் இன்னிங்ஸ்லாம் ஆட மாட்டார். ஐ திங்க் ஒரு பெஸ்ட்டு ஃபினிஷர்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஃபைனல் பார்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. இப்போ இந்த டீமோட பேலன்ஸ்க்கு நீ எவ்வளோ மார்க் கொடுப்ப அவுட் ஆஃப் 100? ஒரு 92 கொடுக்கலாம் ஆண்டனி. 92 எதுக்கு? இல்லை, ஒரு சாலிட் பேட்டிங் லைனப் இருக்குது. பட் ஆப்வியஸ்லி மிடில் ஆர்டர் சரியில்லை. பட் ஒரு சாலிட் பேட்டிங் லைனப் தான். சின்னசாமியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு 2 பிளேயர் கிளிக் ஆனிச்சுன்னா கூட ஒரு மினிமம் 180 வந்துடும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பவுலிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க இந்த வாட்டி ஆர்சிபிக்கு. ஓகே, நான் வந்து ஒரு 90 அவுட் ஆஃப் 100 கொடுப்பேன். ஏன்னா நீ சொன்ன மாதிரி தான் டாப் ஆர்டர் ஒரு நல்ல டாப் ஆர்டர், அண்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு நல்ல பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். நான் ரெகுலராக இனிமேல் டெய்லி வீடியோ போட போகிறோம். ஸோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அன்டில் தென் பாய் ஃப்ரம் அஷ்ரஃப் அண்ட் ஆண்டனி. பை பை.